அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆனி மாதத்துடைய அமாவாசை. இந்த நாளில் நம்ம செய்ய போகிற ஒரு சின்ன ஒரு தீப வழிபாடு, அதுவும் நம்முடைய முன்னோர்களுக்காக. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்று அமாவாசை திதி, அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம இன்றைக்கி காலையில் குளித்து நம்முடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களாக இருக்கட்டும், இல்லை படைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இன்றைக்கி செய்வோம். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் விளக்கேற்றுவோம். ஆனால் இது எல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம ராத்திரியில் அதாவது அமாவாசை தினம் ராத்திரி 12 மணிக்குள்ளே நம்ம செய்ய போகிற ஒரு சின்ன ஒரு தீப வழிபாடு. எதற்காக இந்த ஒரு தீபம் நம்ம ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பித்திருக்கள் இந்த அமாவாசை தினம் அன்னைக்கு இந்த பூலோகத்துக்கு வரதா ஒரு ஐதீகம். அதாவது நம்முடைய குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை பார்க்குறதுக்காக வருவாங்களாம். அப்படி வரப்போகிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த அமாவாசை தினம். அப்படிப்பட்ட அந்த ஒரு நாளில் நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம ராத்திரியில் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபங்க. நிறைய குடும்பத்தில் ஜாதக ரீதியாக எந்தவித பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு அதாவது குழந்தைகளுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், சுப காரியங்கள் நினச்சோன்னே எல்லாரும் நினச்சிக்கிறது ஒரு கல்யாணம், அப்புறம் குழந்தை பிறப்பு. ஆனால் அது மட்டும் சுப காரியங்கள் தடைகள் கிடையாது. அது இல்லாமல் இப்போ குழந்தைகளுடைய படிப்பு, வியாதி, தீர்க்க முடியாத ஏதாச்சும் ஒரு வியாதி, மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, சொந்த வீடு அமையாமல் இருக்கிறது, வேலையில் பிரச்சனை, அப்படி எல்லாமே ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகள், தடைகள், இது எல்லாமே எதுவாக இருந்தாலுமே இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் பித்திருக்களுடைய தோஷங்கள் தான். ஏன்னா கரெக்டாக அவங்கள கரெக்டாக ஞாபகப்படுத்தி நம்ம முறையாக கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறது தான். இன்றைய தினம் நாங்கள் எதுவுமே முன்னோர்களுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுற பழக்கங்கள் எதுவுமே இல்லைம்மா, எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் எதுவுமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல. இல்லை நாங்கள் நல்லா இருக்கோம் வாழ்க்கையில், பின்ன நாங்கள் எதுக்காக இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்முடைய வருங்கால சந்ததியினர், நம்முடைய குடும்பம், அதுக்கு பசங்க, பேர பசங்க, அப்படி நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததியினர் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுங்க. ஏன்னா இது எப்படிப்பட்ட பித்ருக்களுடைய சாபங்களும் கண்டிப்பாக நீங்கும், தோஷங்கள்லாம் போயிடும். நம்முடைய குடும்பத்தில் தடைப்பட்ட ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லா அப்படியே கண்ணு முன்னாடி குடும்பமானது நல்லா தழைச்சி வரும். இது எல்லா அமாவாசை தினம் அன்னைக்கு ராத்திரிக்கு மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இதற்காக நீங்கள் ரொம்ப மெனக்கட தேவையே இல்லை. ஒரே ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கில் நீங்கள் மஞ்சள், குங்குமம், பொட்டு இதெல்லாம் எதுவுமே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா பூஜை காரியங்களுக்கு மட்டும் தான் இது மாதிரி பண்ணுவோம். இது பித்திருக்களுக்குன்னு பண்ணுறப்ப ஒரே ஒரு அகல் விளக்கு. ஏன்னா விளக்கு எப்பயுமே வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதுக்காக சின்னதாக ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணீர், நம்மளோட சாதாரண டம்ளர் போதும். கண்ணாடியாக இருக்கலாம், ஸ்டீலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம வீட்டில் என்ன டம்ளர் இருக்கோ அந்த டம்ளரில் நம்ம குடிக்கிற தண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த அகல் தீபத்துக்கு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றணும். தீபம் கிழக்கு முகமாக தான் இருக்கணும். நீங்கள் இப்போ ஹாலில் உங்களுக்கு அதாவது இந்த தீபமானது சுவாமி ரூமில் ஏற்றக்கூடாது. அப்போ நீங்கள் ஹாலில் ஏற்றலாம். இல்லைம்மா நாங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஹாலில் தான் நாங்கள் எல்லோரும் படுப்போம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வராண்டா இருக்குது பார்த்தீங்களா, வராண்டாவில் ஏற்றிக்கலாம். ஆக மொத்தம் நம்ம வீட்டில் ஹால்லையோ வராண்டாலையோ அது மாதிரி உள்ள ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தால் கூட போதும். அந்த இடத்துல ஒரு நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு, ஏன்னா எதற்காக இந்த தண்ணி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணீரானது பித்ருக்கள் வரப்போ அவங்களுக்கு ரொம்ப தாகமாக தவிச்சிருப்பாங்களாம். அந்த நேரத்தில் இந்த தண்ணீரானது அவங்களுடைய ஒரு இளைப்பை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இளைப்பு ஆற்றக்கூடிய அந்த ஒரு நீர். நம்மளை நினச்சி நம்முடைய குழந்தைகள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு தீபமும் தண்ணீரும் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசுக்குள்ளிருந்து போய் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதா ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீப ஒளியானது அவங்க திருப்பி அந்த மேலோகத்துக்கு போகிறதுக்கு இந்த ஒளியானது அவங்களுக்கு அந்த ஒரு பாதையையும் ஒரு வெளிச்சத்தையும் காட்டுமாம் அப்படின்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதனால் இன்றைய தினம் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, மறக்காமல் அந்த தீபத்தை மட்டும் ஏற்றிருங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இது எப்போ ஏற்றுறது. நீங்கள் எல்லாருமே குழந்தைங்கள் எல்லாம் படுக்க அனுப்புனதுக்கப்புறம் கணவனோ மனைவியோ, இப்போ லேடிஸ்க்கு இப்போ பீரியட்ஸாக இருந்தால் பெண்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க. ஒன்று ஹஸ்பண்டை வச்சு நீங்கள் பண்ண வைக்கலாம். அப்படி கணவன் அங்கே எங்கள் ஊரில் இல்லை, வெளியூரில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா வேறு வழியே இல்லாத பட்சத்தில் நீங்கள் குழந்தைங்களை வச்சு அந்த தீபத்தை ஏற்ற சொல்லலாம். அதுவும் ரொம்ப விசேஷமான பலன்களை தான் கொடுக்கும். நீங்கள் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு ராத்திரி 12 மணிக்குள்ளேயாச்சும் இந்த தீபத்தை ஏற்றிருங்க.
ஏற்றிட்டு அது பாட்டுக்கு தீபம் பாட்டுக்கு தானாகவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தானாகவே மலை ஏறிடும்ட்டு. அதாவே அது எவ்வளோ தூரம் எண்ணெய் இருக்கோ அவ்வளோ தூரம் அந்த திரியானது எரிஞ்சிடும். நம்ம வந்து நின்று பார்த்துட்டு அது திரி எண்ணெய் எப்போ முடியும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் கண் விழிச்சிட்டுலாம் இருக்க வேணாம். நீங்கள் ஹாலில் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்து முன்னாடி நல்லா ஆத்மார்த்தமாக உங்களுடைய நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசுவோமோ அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நினச்சி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் வழியாக இருக்கட்டும், கணவன் வழியாக இருக்கட்டும், அவங்களுடைய எல்லா முன்னோர்களையும் சாட்சாத்தமாக பரிபூர்ணமாக நினச்சி நாங்கள் இங்கே வேண்டிக்கிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் வம்சம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி நீங்கள் மனசு விட்டு நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய குறைகள் ஏதாச்சும் தீர்க்க முடியாத குறைகள், குடும்பத்தில் இந்த விஷயங்கள் நடக்கணும், நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொல்லி கேட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அடுத்த அமாவாசைக்குள்ளே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு தான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு இடத்துலையுமே. நம்ம எத்தனை கோவில், எத்தனை சாமி, எத்தனை நீங்கள் பூஜைகள் பண்ணாலுமே முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு விஷயம் கூட நடக்காதுங்க. முன்னோர்களுக்கு அடுத்தபடியாக தான் நம்முடைய குலதெய்வங்களே சொல்கிறாங்க. ஏன்னா முன்னோர்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதனால் இன்றைய தினம் நீங்கள் என்ன காரியங்கள், இன்றைக்கி என்ன பூஜைகள் நாங்கள் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல, திதி கொடுக்க முடியல, தானம் கொடுக்க முடியல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய தினம் ராத்திரியில் நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த தண்ணியை நாங்கள் என்ன பண்ணுறது? தண்ணியே நீங்கள் செடியில் விட்டலாம், டம்ளர் நீங்கள் எப்பயும் போல் கழுகி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கு நீங்கள் எடுத்து கையோட கழுகி வச்சுட்டு அடுத்த நாள் கழுகி வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் நம்முடைய பூஜைகளுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி அந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும் தனியாக கூட எடுத்து வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு அமாவாசை தினம் அன்னைக்கு ராத்திரியும் இதே மாதிரி முறையில் நம்ம குடும்பத்தில் தீபம் ஏற்ற நம்முடைய குடும்பமானது வாழ்க்கை நல்ல ஒளிரும். குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகள் எதுவுமே ஆகாமல் ஒரு குடும்பம் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கண்டிப்பாக போகும். இதில் எந்தவித அடுத்த ஒரு ஆப்ஷன்ஸே கிடையாது நமக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல எளிமையான ஒரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குடும்பத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் நிச்சயம் நிவர்த்தியாகும். அதுவும் அமாவாசை தினம் அன்னைக்கு இந்த ராத்திரியில் நிறைய பிரபஞ்சத்தோட சக்திகள், இறை சக்திகள் எல்லாமே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கேட்குற வரங்களாக இருக்கட்டும், நம்ம என்ன கோரிக்கைகள் வச்சாலுமே கண்டிப்பாக நடக்குங்க. அதனால் இன்றைய தினம் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தையும் ஒரு டம்ளர் தண்ணீரையும் நீங்கள் வச்சு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அந்த புண்ணியங்களும் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு புதிய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.